அனைவருக்கும் தினம் ஒரு தகவல் சார்பாக இனிய வணக்கங்கள். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற பதிவு நாளை வந்திருக்கக்கூடிய ஒரு அட்டகாசமான நாள். எல்லா முருக பக்தர்களுக்கும் ஒரு தேவைப்படுகின்ற ஒரு அற்புதமான பதிவோடு தாங்க நம்ம வந்திருக்கோம். நாளை தினம் நமக்கு ஆடி மாதத்துடைய செவ்வாய்க்கிழமை. ஆடி மாதத்தில் வரக்கூடிய எல்லா நாளுமே விசேஷம் சொன்னாலுமே இந்த செவ்வாய் வெள்ளிக்கிழமையில் அம்பாளை நம்ம போய் வழிபட்டு வரப்போ நமக்கான எந்த ஒரு கஷ்டங்கள் பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் அது வேரோடு தீருங்கிறது தான் நம்ம அந்த வழிபாட்டுக்கான ஒரு சூக்ஷ்மமே. அப்படி இருக்கிறப்ப இந்த செவ்வாய்க்கிழமையோட முருகப்பெருமானுக்கு உகந்த சஷ்டியும் சேர்ந்து வரப்ப அம்பிகையையும் முருகனையும் அந்த நாளை வழிபட்டு பாருங்களேன். உங்கள் வாழ்க்கையில் கஷ்டங்கிற பேச்சுக்கு இனி இடமே இருக்காது. ஏன்னா அவ்வளோ ஒரு அற்புதமான ஒரு நாள். கோடி கொடுத்தா கூட இப்படி ஒரு நாளும் நேரமும் நமக்கு மீண்டும் அமையவே அமையாது. உங்களுடைய வாழ்க்கையில் தனிப்பட்ட முறையில் ஏதாவது ஒரு பிரச்சனை எங்களுக்கு தீரணும், ஒரு வேண்டுகோள் இருக்குது எங்களுக்கு முருகன் கிட்ட அப்படிங்கிறவங்க நாளை தினம் நம்ம சொல்லுகின்ற எளிமையான வழிபாட்டு முறைகளை, குறிப்பாக நமக்கு வரக்கூடிய சூக்ஷ்மமான ஒரு 2 நேரம் இருக்குங்க. இந்த நேரத்தில் உங்கள் வழிபாடுகளை நீங்கள் செஞ்சு பாருங்களேன். இது வரைக்கும் எங்களுக்கு நடக்கவே இல்லைம்மா அப்படிங்கிற பல பிரச்சனைகள், அந்த பல விஷயங்கள் கூட முருகனுடைய அருளாலும் அம்பாளுடைய அருளாலுமே கண்டிப்பாக நமக்கு நடக்கும். அப்படிப்பட்ட சக்தி வாய்ந்த பதிவு தான் நம்ம இப்போ தெரிஞ்சுக்க போகிறோம். பதிவுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்முடைய சேனலை நீங்கள் இப்போ வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் எங்களுடைய எல்லா நல்ல நல்ல பதிவுகளுமே உடனுக்குடனே வரும். பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ பதிவை பார்க்கலாம். பொதுவாகவே செவ்வாய்க்கிழமை விரதத்துக்கு அதீத ஒரு பலன் இருக்குது. அதுவும் நாளைக்கு ஆடி மாதத்துக்கான அந்த செவ்வாய்க்கிழமைக்கு நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கஷ்டங்களை தீர்க்கக்கூடிய ஒரு நாள்னு கூட சொல்லலாம். ஏன்னா ஒருத்தருடைய வாழ்க்கையில் பொருளாதார நிறைவு, அதாவது ஃபினான்ஷியலாக பணம் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் தீர்றது, நல்ல ஒரு போதுங்கிற அளவுக்கு நமக்கு ஒரு பணமானது இருந்து குடும்பத்தில் நிம்மதி சந்தோஷத்தை நமக்கு தரது யாருன்னு கேட்டிங்கன்னா அங்காரகன் தான். அந்த அங்காரகனுக்கு உரிய தெய்வமே முருகப்பெருமான் தான். அதனால தான் செவ்வாய்க்கிழமையில் முருகப்பெருமானை நம்ம வழிபட நம்முடைய குடும்பமானது ரொம்ப சீரும் சிறப்புமாக இருக்குங்கிறது தான் இந்த ஒரு நாளுடைய சூக்ஷ்மமே. பொதுவாகவே முருகப்பெருமானுக்கு வார விரதம், நட்சத்திர விரதம், திதி விரதம் அப்படி 3 வகையான விரதங்கள் இருக்குது. வார விரதம்ங்கிறது வாரம் வரக்கூடிய செவ்வாய்க்கிழமையில் முருகனுக்கு விரதங்கள் இருக்கிறது. நட்சத்திர விரதம்ங்கிறது நமக்கு அந்த முருகனுக்கான கிருத்திகை நட்சத்திரம் வருது பார்த்திங்களா மாதந்தோறும், அந்த நட்சத்திரத்தில் நம்ம விரதங்கள் இருக்கிறது. அதே மாதிரி திதி விரதம்ங்கிறது சஷ்டிக்கான விரதம். இதில் வளர்பிறை சஷ்டி, தேய்பிறை சஷ்டி, அந்த 2 சஷ்டியிலுமே நம்ம விரதங்கள் இருப்போம். இப்படி நமக்கு நாளைக்கு நமக்கு திதியும் வந்திருக்கு, அதே மாதிரி வாரமும் சேர்ந்து வந்திருக்கு. அதனால் நாளைக்கு வந்திருக்கக்கூடிய அட்டகாசமான ஒரு நாளை நம்ம தவிர்க்கவே கூடாதுங்க. நிறைய பேருக்கு தீராத ஒரு பிரச்சனையில் நாங்கள் மாட்டிகிட்ருக்கோமா, திருமணங்கள் குடும்பத்தில் தள்ளி போய்கிட்டே இருக்குது, இல்லை குழந்தை பாக்கியம் எங்களுக்கு ரொம்ப டிலே ஆகுது, இல்லாட்டி வாழ்க்கையில் எப்போ பார்த்தாலும் நாங்கள் தோல்வி மட்டும்தான் சந்திச்சுக்கிட்டே இருக்கோம், எதை தொட்டாலும் தோல்வியாகவே இருக்குது அப்படிங்கிறவங்க நிச்சயமாக நீங்கள் சஷ்டியில் விரதங்கள் இருந்து முருகனை மட்டும் வழிபட ஆரம்பித்து பாருங்களேன். நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு அடுத்த கட்ட உயர்வுக்கு நீங்களே எதிர்பாராத ஒரு அளவுக்கு முருகன் உங்களை கொண்டு போய் உட்கார வைப்பார். இது நிறைய முருக பக்தர்கள் அவங்க ஃபீல் பண்ணி உணர்ந்த ஒரு அனுபவபூர்வமான உண்மை. யார் ஒருத்தங்க அதாவது முருகனுக்கு நீங்கள் விரதங்கள்லாம் இருந்தால் நிறைய பேர் ஒரு கோவிலுக்கு போகணும், ஸ்லோகங்கள் சொல்லணும், அப்படி பக்தியோடு நம்ம பக்தியை அப்படி வெளியே காமிச்சுக்கணும்னு கூட தேவையில்லை. ஏன்னா நிறைய பேர் வேலை நிமித்தமாக வெளியில் போகிறோம், அப்படி ஆஃபீஸ்க்கெலாம் போகிறவங்களால கோவிலுக்கெல்லாம் போகக்கூடிய சூழல் கூட இருக்காது. ஆனால் முருகனுக்கான விரதங்கள்லாம் இப்படி இருப்பாங்க. அப்படி இருக்கிறவங்க கூட நீங்கள் உண்மையான மனசில் ஒரு பக்தியோட மனமுருகி முருகா அப்படின்னு சொல்லிட்டு அந்த நாள் முழுக்க முருகா முருகாங்கிற ஒரு நாமத்தை நீங்கள் மனசுக்குள்ளே ரிப்பீட்டடாக சொல்ல உங்களுடைய கோரிக்கை மனசில் வச்சாலே போதும், முருகப்பெருமான் ஆட்டோமேட்டிக்காக நம்ம வேண்டுதலை நிச்சயமாக நடத்தி கொடுப்பார். அதனால் உங்களுக்கு எப்படி வாய்ப்பு இருக்கோ நீங்கள் அதுக்கு ஏற்ற மாதிரி விரதங்கள் இருக்கலாம், இல்லாட்டி நீங்கள் எளிமையான முறையில் நீங்கள் பூஜைகள் பண்ணி நம்ம வழிபட்டாலே போதுங்க. அதுவும் நாளைக்கு வந்திருக்கக்கூடியது தேய்பிறை சஷ்டி. தேய்பிறை சஷ்டியில் சில குறிப்பிட்ட முறையில் நம்ம விளக்கேற்றி வழிபட்டோன்னா வாழ்க்கையில் தோல்விங்கிற ஒரு வார்த்தையே இருக்காது. தொட்ட காரியங்கள் எல்லாத்துலேயுமே நமக்கு வெற்றி மேல் வெற்றி கிடைக்கும். எதை நினச்சி எந்த வேண்டுதலை வச்சு நீங்கள் இந்த ஒரு தீபத்தை ஏற்றுறீங்களோ அந்த வேண்டுதலானது கண்டிப்பாக சீக்கிரமாக முருகன் அருளாலே நடக்குங்கிறது தான் இந்த தீபத்துடைய சூக்ஷ்மமே.
நாளைய தினம் நம்ம காலையில் எழுந்திரிச்சு நாளைக்கு நமக்கு வந்திருக்கக்கூடியது 2 அட்டகாசமான நேரங்களுக்கு. ஏன்னா நாளைக்கு தேய்பிறை சஷ்டியானது நமக்கு ராத்திரி 7:52 மணி வரைக்கும் இருக்குது. அதனால் நாளைக்கு வரக்கூடிய செவ்வாய் ஹோரை காலையில் வரக்கூடிய 6 to 7 அந்த டைம் எடுத்துக்கலாம். அதே மாதிரி மதியம் வரக்கூடிய 1 to 2 இந்த டைம் எடுத்துக்கலாம். சப்போஸ் எங்களால் இந்த 2 நேரம் நாங்கள் விட்டுட்டோமா அப்படிங்கிறவங்க மாலை நேரம் இருக்குது பார்த்தீங்களா, அட்லீஸ்ட் சஷ்டி திதி முடிவதற்குள்ளாவாக, அதாவது ராத்திரி 7:52 மணிக்குள்ளே இந்த தீப வழிபாட்டை நீங்கள் தாராளமாக உங்கள் வீட்டில் நீங்கள் பண்ணலாம். நம்ம இந்த தேய்பிறை சஷ்டி நாளில் காலையில் ஏந்திரிச்சு நம்ம குளிச்சு பூஜை அறையில் முருகனுடைய படம் இல்லாட்டி விக்கிரகம் எடுத்து நல்லா சுத்தம் பண்ணி நல்லா அலங்கரித்து நீங்கள் வச்சுக்கணும். இந்த விக்கிரகத்துக்கு முன்னாடி நம்ம என்ன வைக்கிறோன்னு கேட்டிங்கன்னா, சின்னதான ஒரு பித்தளை தட்டி எடுத்துக்கோங்க. இதற்கு தேவை என்னான்னு கேட்டிங்கன்னா 2 வாழைப்பழங்கள் தான், நல்ல பழுத்த பழங்கள். அதாவது செவ்வாழைப்பழமாக இருந்தால் ரொம்ப விசேஷம். அப்படி இல்லாட்டி சாதாரண நம்மளுடைய பூவம்பழம் என்ன பழம் உங்கள் கிட்டே கிடைக்குதோ 2 பழம் எடுத்துக்கோங்க. அந்த தட்டில் நம்ம தட்டுக்கு மஞ்சள் குங்குமம் மட்டும் வச்சுட்டு, அந்த வாழைப்பழம் இருக்குது பார்த்திங்களா, அதுக்கு நடுவில் சின்னதான ஒரு குழி மாதிரி போதும். அதாவது அந்த குழி பெரிய குழி போட்டால் அந்த பழமானது ஒரு மாதிரி டக்குன்னு நசுங்கிடும். அப்படி இல்லாமல் சின்ன ஒரு குழி மட்டும் நம்ம ஏற்படுத்திட்டு கொஞ்சமாக நெய் விட்டுட்டு திரி போட்டு அதில் தான் நம்ம தீபம் ஏற்ற போகிறோம். ஏன்னு கேட்டிங்கன்னா, எப்படி இந்த பஞ்சாமிர்தம் முருகனுக்கு ரொம்ப விசேஷம், இந்த அபிஷேகமான ஒரு பொருளோ, அதே மாதிரி தான் இந்த விளக்கானது, இந்த வாழைப்பழத்தில் ஏற்றக்கூடிய விளக்கு ரொம்ப ரொம்ப முருகப்பெருமானுக்கு விசேஷமான ஒரு தீபம். அதுவும் நம்ம நெய் விளக்கா இதில் ஏற்றுறதுன்னு தான் ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல். அதனால் நாளைக்கு இந்த வாழைப்பழ தீபத்தை நீங்கள் தாராளமாக இந்த 2 தீபங்களை சின்ன சின்ன குழி மாதிரி பண்ணி அதில் பஞ்சத்திரி போட்டு இந்த தீபத்தை நீங்கள் ஏற்றுங்க. அதுவும் சஷ்டி திதி, குறிப்பாக தேய்பிறை சஷ்டி அன்னைக்கு இந்த தீபம் ஏற்றுறது ரொம்ப ரொம்ப விசேஷங்க. இந்த தீபம் ஏற்றி வச்சுட்டு முருகன்கிட்ட மனசார உங்கள் கோரிக்கையை மட்டும் நீங்கள் மனசில் வச்சுட்டு, எங்களுக்கு எந்த இது மாதிரி பிரச்சனைகள் இல்லாட்டி எங்களுக்கு இது மாதிரி ஒரு காரியங்கள் நடக்கணும், இதுக்கு சரி பண்ணி கொடுப்பா முருகா அப்படின்னு நீங்கள் வேண்டி பாருங்களேன். அடுத்து வரக்கூடிய சஷ்டிக்குள்ளே உங்களுடைய வாழ்க்கையில் நிச்சயமாக முருகன் அருளாலே ஒரு வெளிச்சம் கிடைக்கும். ஏன்னா நம்முடைய வாழ்க்கையில் பல மாற்றங்களையும் பல அதிசயங்களையும் முருகப்பெருமானையும் நம்ம நடத்துகிறத நம்மளே கண்கூட பார்க்கலாங்க. அதனால் நம்பிக்கையோடு நாளைய தினம் இந்த தீப வழிபாட்டை பண்ணுங்க. நிறைய பேர் நம்ம பொதுவாக அந்த செவ்வாய்க்கிழமைனாலே வெற்றிலை தீபம் ஏற்றுவோம். அப்படி உங்களுக்கு வெற்றிலை தீபமும் முடியும் அப்படின்னா தாராளமாக தீபம் ஏற்றலாம். அதாவது வாழைப்பழ தீபமும் வெற்றிலை தீபமும் சேர்ந்து நீங்கள் ஏற்ற வேணாம். இந்த 2ல் ஏதாவது ஒரு விளக்கு மட்டும் நம்ம ஏற்றினா போதும். அந்த தேய்பிறை சஷ்டிக்கு இந்த பழ தீபம்ங்கிறது ரொம்ப விசேஷம். சுவாமிக்கு நிவேதனமாக நம்ம பால் காய்ச்சி நாட்டு சக்கரை போட்டு வைக்கலாம், ஏதாவது பழங்கள் வைக்கலாம். அப்படி உங்களால் என்ன முடியுதோ நீங்கள் பண்ணலாம். அதே மாதிரி நாளைக்கு ஆடி செவ்வாயாக இருக்குது. கண்டிப்பாக நீங்கள் அம்பாள் கிட்ட நம்ம என்ன கோரிக்கை வைக்கிறோமோ அதுவும் நமக்கு நடக்கும். அதனால் உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய அம்பாள் படத்துக்கும் பூக்கள் எல்லாம் வச்சுட்டு மனமுருகி உங்கள் வேண்டுதலை நாளைக்கு நீங்கள் வச்சு பாருங்கள். நிச்சயமாக அம்பாளுடைய அனுகிரகத்தாலும் முருகனுடைய அனுகிரகத்தாலும் உங்களுடைய வாழ்க்கையில் எல்லாமே நல்லதாகவே தாங்க நடக்கும். இந்த பதிவு கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறோம். நம்முடைய கமெண்ட் செக்ஷனில் ஓம் சரவண பவ அப்படிங்கிற சக்தி வாய்ந்த நாமத்தை பதிவிடுங்க. நாளைய தினம் முழுக்க முழுக்க ஓம் சரவண பவங்கிற மந்திரத்தை நம்ம உச்சரிக்க நம்முடைய வாழ்க்கையில் முருகனுடைய அருளானது நமக்கு எப்பயுமே கிடைக்குங்க. அதனால் நாளைக்கு இந்த மந்திரத்தை சொல்ல யாருமே மறக்காதீங்க. இந்த பதிவை நீங்கள் பார்க்குறதோட மட்டும் இல்லாமல் தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் இதை பார்த்து பயன்பெறட்டும். நம்முடைய சேனலை நீங்கள் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமே பார்த்துட்ருக்கீங்க. நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய ஆதரவுகள் சப்போர்ட்டுகள் என்றைக்குமே நம்முடைய சேனலுக்கு கொடுக்கணும். மீண்டும் வேறொரு நல்ல பதிவில் உங்களை சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.